ஒரு நாள் அவர்கள் செய்தது எல்லாம் அவர்களுக்கே திரும்பி வரப்போகிறது என்று நம்புங்கள். ஏனென்றால் வாழ்க்கை ஒருபோதும் கடனில் விடாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது மேகலா. நீங்கள் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை தானே அதை செய்துவிடும். அதுதான் கர்மா என்ற அமைதியான நீதி. உங்களை காயப்படுத்தியவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்தவர்களாக இருக்கலாம், முழுசாக நம்பிய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கூடவே இருந்து சிரித்து பேசிக்கொண்டே உங்களை ஏமாற்றியவர்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் ஜெயித்த மாதிரி தோன்றியிருக்கலாம், அவர்கள் சிரித்து கொண்டே போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் காயத்துடன் தனியாக நின்றிருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை நமக்கு தெரியாத ஒன்று, அவர்கள் போனதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. வாழ்க்கை அது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான சமயத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிடும். உங்களை ஏமாற்றியவர்கள் வாழ்க்கையில் கர்மா வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதை காட்டும் 5 முக்கியமான அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம். இது மாயாஜாலமோ மூட நம்பிக்கையோ அல்ல. இது மனிதனின் இயல்பான உளவியல். தொடர்ந்து பாருங்கள். ஏனென்றால் இந்த அறிகுறிகளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இனிமேல் துரோகம், ஏமாற்றம், அநீதி இவற்றை நீங்கள் பார்க்கும் விதமே மாறிவிடும். உங்கள் பலம் என்பது அவர்களுக்கு என்ன ஆகிறது என்பதில் இல்லை, நீங்கள் அதிலிருந்து எப்படி மேலே வருகிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. அடையாளம் 1. அவர்கள் மனசே அவர்களுக்கு சிறை. கர்மா வேலை செய்ய ஆரம்பித்தது என்ற முதல் அடையாளமே வெளியில் தெரியாது. அது அவர்களின் மனசுக்குள்ளே நடக்கும். மற்றவர்களை காயப்படுத்தும் மனிதர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர்கள் எப்போதும் அலைபாய்ந்த மனநிலையில் தான் இருப்பார்கள். ஒரு விஷயத்தில் இருந்து இன்னொன்றிற்கு தாவிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மனதிற்குள் எழும் சத்தத்தை அடக்க ஏதாவது ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒருவர் உங்களை காயப்படுத்தும் பொழுது, பொய் சொல்லும் பொழுது, துரோகம் செய்யும் பொழுது முதலில் அது தெரியாது. அவர்கள் சிரிப்பார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் போல தோன்றும். ஆனால் உள்ளுக்குள் அது அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். மற்றவர்களின் தண்டனையை விட இது பெரிய தண்டனை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் மனசிலிருந்தே தப்பிக்க முடியாது. அதனால்தான் உங்களை காயப்படுத்தியவர்களை ஏற்கனவே தண்டிக்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் அலைபாயும் மனம் அவர்களுக்கு அமைதியான ஒரு மூச்சு விட கூட விடாது. அடையாளம் 2. மன நிம்மதி இழப்பு. இந்த உலகத்தில் மனிதனுக்கு கடைசியில் என்ன வேண்டும்? பணம் இல்லை, புகழ் இல்லை, நிம்மதிதான். இரவு அமைதியாக தூங்க முடியாவிட்டால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் பயனில்லை. மனதில் பதட்டம், பயம் இருந்தால்தான் பதவியிலும் மகிழ்ச்சி கிடையாது. இரவு அமைதியாக தூங்க முடியாவிட்டால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் பயனில்லை. மனதில் பதட்டம், அவர்கள் மனசாட்சியில் ஒரு கரை படியும். பயம் இருந்தால் பதவியிலும் மகிழ்ச்சி கிடையாது. அதுதான் 2வது அறிகுறி. நிம்மதி அவர்களின் கையிலிருந்து மெதுவாக நழுவி போகும். அவர்கள் வாழ்க்கையை ரசிக்கும் தன்மையை இழக்க ஆரம்பிப்பார்கள். ஊருக்கு முன்பாக சிரிப்பார்கள். ஆனால் தனியாக இருக்கும்போது வெறுமை அவர்களை அழுத்தும். அந்த வெறுமையை மறக்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாவார்கள். குடிபோதை, தேவையில்லாத கவனச்சிதறல்கள். ஆனால் அவை எல்லாம் அந்த வெறுமையை குறைக்காது, அதிகப்படுத்தும். மற்றவர்களை காயப்படுத்துவது அவர்களது மனசிலேயும் ஒரு காயத்தை உருவாக்கும். அதை அவர்கள் திருத்தி சரி செய்யாத வரை அந்த காயம் ஆறாது. அது பதட்டமாகவும், எரிச்சலாகவும், காரணமே இல்லாத கோபமாகவும் வெளிப்படும். அவர்கள் எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்ன தேடுகிறார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது. உங்களை உடைக்க நினைத்தவர்கள் உண்மையில் உடைந்து போனது அவர்களுடைய வாழ்க்கையில்தான். அவர்களுக்கு இனிமேல் நிம்மதி கிடைக்கப் போவதே இல்லை. தனிமைப்படுத்தப்படுதல். கர்மா வேலை செய்கிறது என்ற 3வது அறிகுறி இதுதான். வாழ்க்கை அவர்களை தனிமைப்படுத்த தொடங்கும். துரோகம் செய்தவர்கள் மீது பிறர் நம்பிக்கை இழப்பார்கள். நண்பர்கள் விலகி உறவுகள் சோர்ந்து போகும்.
துரோகம் செய்தவர்கள் மீது பிறர் நம்பிக்கை இழப்பார்கள். நண்பர்கள் விலகி போய்விடுவார்கள். முதலில் அவர்களை சுற்றி கூட்டம் இருக்கும், ஆனால் நாளாக ஆக மாறிவிடும். இவர்கள் சரியில்லை என்று வார்த்தைகளால் மற்றவர்களை ஏமாற்றலாம், ஆனால் குணத்தை மறைக்க முடியாது. கடைசியில் அவர்கள் செய்த துரோகத்தையே மற்றவர்களுக்கும் செய்வார்கள். அவர்கள் சொன்ன பொய்யையே மற்றவர்களுக்கும் சொல்வார்கள். வாழ்க்கை அவர்கள் ஊற்றிய அதே விஷத்தை அவர்களையே சுவைக்க வைக்கும். அப்பொழுது அவர்களை சுற்றி இருந்த கூட்டம் கலங்கிவிடும். போன் கால்கள் வராது. போலியான நட்புகள் உடைந்து போகும். அவர்கள் தேடிய கவனம் காணாமல் போய்விடும். அப்போ அவர்கள் தனியாக நின்று நிற்பார்கள். அதுதான் கர்மாவின் நேரடி தாக்குதல். தனிமை. அடையாளம் 4. கனவுகள் உடைதல். அவர்கள் கனவுகளே சரிய ஆரம்பிக்கும். பொய்யாலும் துரோகத்தாலும் பெற்ற வெற்றி நீடிக்காது. அது மணல் மீது கட்டிய வீடு போல அழகாக இருக்கும், ஆனால் அலை வந்ததும் சரிந்துவிடும். அலை கண்டிப்பாக வரும். பணம், அதிகாரம், பதவி இவை எல்லாம் தற்காலிகம்தான். மற்றவர்களை காயப்படுத்த தன் அதிகாரத்தை பயன்படுத்தியவர்கள் அதை இழக்க ஆரம்பிப்பார்கள். தொழில் சரிய ஆரம்பிக்கும். உறவுகள் உடையும். வாய்ப்புகள் கைவிட்டு போகும். வாழ்க்கை தப்பாக பயன்படுத்துபவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பிடுங்கிக் கொள்ளும். இதற்கு காலம் ஆகலாம், ஆனால் நடக்கும் பொழுது கடுமையாக இருக்கும். அதனால்தான் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை கொடுக்க போகும் அடியோடு ஒப்பிடும்போது நீங்கள் கொடுக்க நினைக்கும் பழிவாகல் மிகச் சிறியது. அடையாளம் 5. தங்களை தாமே எதிர்கொள்ள வேண்டிய நிலை. கர்மாவின் கடைசி உண்மை இதுதான். பணம், புகழ், மனிதர்கள் இவற்றை இழப்பதை விட தங்களை தாமே நேருக்கு நேர் பார்க்க வேண்டிய நிலைதான் பெரிய தண்டனை. சுற்றி இருந்த சத்தம் அடங்கியதும், கூட்டம் கலைந்ததும், கவனச்சிதறல்கள் போனதும் அங்கே மிச்சம் இருப்பது அமைதி மட்டுமே. அந்த அமைதியில் அவர்கள் ஒருவரை சந்திப்பார்கள். அவர்களிடமிருந்து ஒருபோதும் அவர்களால் தப்பிக்க முடியாது. அந்த ஒருவர் அவர்களே. மற்றவர்களை காயப்படுத்தி பொய் சொல்லி துரோகம் செய்திருந்தால் கண்ணாடியில் தங்கள் முகத்தை பார்க்க முடியாது. அது நரகமாக இருக்கும். அவர்கள் செய்த ஒவ்வொரு தப்பும், சொன்ன ஒவ்வொரு பொய்யும் மனசில் திரும்ப திரும்ப ஓடும். அதிலிருந்து தப்பிக்க வழியில்லை. குற்ற உணர்ச்சியுடன் வாழும் மனசு ஒருபோதும் நிம்மதியாக இருக்காது. அதை மறைக்க முயற்சி செய்யலாம். குடி, போதை, பாடல் என ஓடலாம். ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் மெதுவானதும் அந்த நினைவுகள் அனைத்தும் திரும்ப வந்து அவர்களை அழுத்தும். அதனால்தான் சிலர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அமைதியாக இருந்தால் பயம். ஆனால் இதிலே ஒரு அழகான உண்மை இருக்கிறது. அவர்கள் தங்கள் கடந்த காலத்தில் சிக்கித் தவிக்கும் போது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருப்பீர்கள். அவர்கள் கடந்த கால தவறுகள் அவர்களை துரத்தும் போது நீங்கள் சுதந்திரமாக வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த உண்மை உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம். அன்புடன் மேகலா.